நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா, ஏண்டா இந்த மாதிரி போய் தலையிற? நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு கூப்பிடலையே, எதுக்கு வர? கோவையில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சீமான், தாவேகவினரை போல் தற்குறி கூட்டத்தை பார்க்க முடியாது என்றும், நாம் தமிழர் கட்சியினர் தளபதி தளபதி என்று கத்தும் கூட்டம் அல்ல, நாட்டின் தலைவிதியை மாற்ற வந்த கூட்டம் என்றும் கூறினார். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள். நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். இயக்குனர் சொல்வதை நடித்து பழகிய விஜய்க்கு அரசியலிலும் ஒரு இயக்குனர் தேவைப்படுவதாக கூறிய சீமான், பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் விஜயகாந்த் போல் மனதில் உள்ளதை பேசாமல் விஜய் முழு சீட்டில் எழுதி வைத்து பார்த்து படிப்பதாக தெரிவித்தார். ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத, 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பார்த்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்டா, என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்டா. ஸ்கிரிப்ட் பேப்பர் நனைந்துவிடும் என்பதால் விஜயால் மழை பெய்தால் பிரச்சாரம் செய்ய முடியாது என சீமான் விமர்சித்தார். இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா எப்படி வசனம் பேசுவாரோ அதே போல் விஜயும் பேப்பரை பார்த்து படிப்பதாக சீமான் தெரிவித்தார். தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கீடா? இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம், அதை தான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணியிருக்காப்ல, மறுபதிப்பு பண்ணியிருக்காப்ல. அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ், அது நோ காம்ப்ரமைஸ், இதே மாதிரி பேசுவாப்ல. பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் என்றோ தமிழர் நிலம் என்றோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் நாம் அனைவரும் ஒன்றுதான் என கூறும் விஜய், ஆந்திராவில் கட்சி தொடங்காமல் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கியது ஏன் என கேள்வி எழுப்பினார். என் தம்பி பேசுறாப்புல பாருங்க, சாத்தியமில்லாததை நாங்கள் பேச மாட்டோம். எதை பேசுவ? எதையும் பேசுற. இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? பேச மாட்டாப்ல. அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது, இங்க எதுக்கு ஆரம்பிச்சா? நீ என்னத்தையாவது பேசிட்டு போறது, ஏன்னா எழுதி கொடுக்கிறவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.